ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங் இன் டேட்டா மைனிங். டேட்டா மைனிங்கில் கிளஸ்டரிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கிளஸ்டரிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா டேட்டா மைனிங்கில் இருக்க ஒரு டெக்னிக்கு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தட் குரூப் சிமிலர் டேட்டா பாயிண்ட்ஸ், அதாவது சிமிலர் டேட்டா பாயிண்ட்ஸை ஒரே இடத்துல கொண்டு வரதான் பார்த்திங்கன்னா கிளஸ்டரிங் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். The clustering helps to split data. அந்த clustering நம்ம several subset நம்ம வந்து பிரிச்சுப்போம். ஈச் ஆஃப் திஸ் ஒவ்வொரு சப்செட்டும் பார்த்திங்கன்னா சிமிலர் டேட்டாவை தான் எடுக்கும். அந்த தான் நம்ம வந்து கிளஸ்டர் சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிமிலர் டேட்டா. இது வந்து தனித்தனியாக இருக்குது இல்லையா, இதை தனித்தனியாக இருக்கிறத நம்ம குரூப்பிங்காக சிமிலர் டேட்டாவை குரூப்பிங்காக போடுறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளஸ்டர். ஓகேவா, இது ஒரு கிளஸ்டர், இது ஒரு கிளஸ்டர், இது ஒரு கிளஸ்டர், இது ஒரு கிளஸ்டர். இது மொத்த மெத்தடை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா கிளஸ்டரிங் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இந்த கிளஸ்டரிங் ஃபால் அண்டர் த கேரக்டர். இந்த கிளஸ்டரிங் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அன்சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங்கை பேஸ் பண்ணியிருக்கோம். அந்த மூலயமா ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பாங்க. த கிளஸ்டர் ஆஃப் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ், அதாவது ஒரு குரூப், இந்த ஒரு குரூப் தான் நம்ம சொல்கிறோம். நம்ம சொன்னோம் இல்லையா, இதுதான் கிளஸ்டர் சொல்லிடணும் இல்லையா, ஈஸியாக டேட்டா ஆப்ஜெக்ட், ஒன் குரூப் ஆஃப் டேட்டா ஆப்ஜெக்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு கிளஸ்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். While doing cluster analysis, we first partition. நம்ம என்ன பண்ணுவோம், கிளஸ்டர் அனலைசஸ் அப்போ இந்த செட் ஆஃப் டேட்டாவை ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லலாம், சிமிலாரிட்டி டேட்டாவை ஒவ்வொரு குரூப்பாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து அசைன் பண்ணணும். இதோட மெயின் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் எதெல்லாம் சிமிலாரிட்டி இருக்கோ, இப்போ இந்த ப்ராடக்ட் ஒரு சேம் ப்ராடக்ட்டு, இது வேறு ப்ராடக்ட், அதாவது அந்தந்த ப்ராடக்ட்டை நம்ம ஒரு கிளஸ்டரிங்காக கொடுக்குறோம் இல்லையா, அப்போது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், எது எது இருக்குதுன்னு நமக்கு வந்து தெரிய முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ். கிளஸ்டரிங் அனலைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடாக வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுவோம், பேட்டர்ன் ரெகக்னேஷன்ஸில், டேட்டா அனலைசஸில், இமேஜ் ப்ராசஸிங்கில், இதிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கிளஸ்டரிங் கேன் ஆல்சோ ஹெல்ப் மார்க்கெட்டர்ஸ் டிஸ்கவர் டிஸ்டன்ட் குரூப்ஸு, அதான் இருக்கு இல்லையா, சிமிலர் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிமிலர் குரூப்ஸ் மூலமாக கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். எந்தெந்த ப்ராடக்ட் எந்தெந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ இருக்குன்றதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்ட் ஆஃப் பயாலஜியில் வந்து பார்த்தோன்னா பிளான்ட் அனிமல் டாக்ஸானமிஸ் இருக்கு இல்லையா, இப்போ பிளான்ட்டில் இருக்க ஜீனெல்லாம் ஒரு குரூப்பும், அனிமல்ஸில் இருக்க ஜீனெல்லாம் ஒரு குரூப்பும், அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ஒரு குரூப்பும், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஒரு குரூப்பும், அந்த மாதிரி போடுற போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளால் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கிளஸ்டரிங் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஏரியாஸ், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எர்த் அப்சர்வேஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு இது கிளஸ்டரிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்டுமே இருக்குது. ஏன்னா எல்லா ஃபீல்டுமே இப்போ இருக்கு இல்லையா, இப்போ ஜாகிரபிக்கல் பார்த்திங்கன்னா சிட்டி தனியாக, வில்லேஜஸ் தனியாக, அதில் பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாஸ், அர்பன் ஏரியாஸ், அந்த மாதிரி ஹவுஸ் டைப்பு, அந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த கிளஸ்டரிங் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளஸ்டரிங் மூலமா டாக்குமெண்ட்ஸ், வெப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இந்த கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடக்ஷன்ஸ்லேயும் நம்ம வந்து இந்த கிளஸ்டரிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்லேயர் டிடக்ஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இந்த கிரெடிட் கார்டு ஃப்ராட்லாம் நம்ம டிடெக்ட் பண்ணிடலாம். ஏன் வந்து இந்த கிளஸ்டரிங் வந்து டேட்டா மைனிங்கில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போதும் ஸ்கேலபிலிட்டி. வி நீட் ஹைலி ஸ்கேலபிள் கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ் டு டீல் வித் லார்ஜ் டேட்டா பேஸஸ். இப்போ இந்த கிளஸ்டரிங் வந்து டேட்டா மைனிங்கில் யூஸ் பண்ணுறதுனால லார்ஜ் டேட்டா பேஸில் இருந்தாலும் நம்ம வந்து டேட்டாவை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அபிலிட்டி டு டீல் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். இப்போ அல்காரிதம்ஸ் வந்து பேஸ் பண்ணி பார்த்தோம்னா என்னென்ன இருக்குன்னா நியூமரிக்கல் டேட்டா தனியாக, கேட்ரஜிக்கல் டேட்டா தனியாக, பைனரி டேட்டா தனியாக, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் கிளஸ்டர்ஸ் வித் அட்ரிபியூட் ஷேப்ஸ். இந்த கிளஸ்டரிங் அல்காரிதம் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன ஷேப் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா, கிளஸ்டரிங்கோட ஷேப் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து எந்த மாதிரி இருக்குது, இந்த கிளஸ்டர் வந்து ஸ்மாலாக பிக்காக, அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டரோட ஷேப் வச்சு அந்த டேட்டா வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்றதை நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷனாலிட்டி. இந்த கிளஸ்டரிங் அல்காரிதம் பார்த்திங்கன்னா ஷுட் நாட் ஒன்லி பி டு ஹேண்டில் லோ டைமென்ஷனல் அல்காரிதம் மட்டும் இல்லாமல் ஹை டைமென்ஷனல் அல்காரிதமும் இந்த கிளஸ்டரிங்கை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அபிலிட்டி டு டீல் வித் நாய்ஸி டேட்டா. நாய்ஸி டேட்டா மீன்ஸ்னா அது எரர் டேட்டா. இப்போ டேட்டா பேஸஸ் கண்டெயின் நாய்ஸி, அதாவது டேட்டா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா எரர் டேட்டா இல்லை ஏதாவது மிஸ் ஆன டேட்டா இருந்துச்சுன்னா சம் அல்காரிதம்ஸ் மூலிமா some algorithm sensitive search data and made to lead poor quality clusters. அந்த மாதிரி இருக்க டேட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம கிளஸ்டர் வந்து யூஸ் ஆகுது.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரபிலிட்டி. கிளஸ்டர் ரிசல்ட் ஷுட் பி இன்டர்பிரட்டபிள், காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் அன்யூஷபிளாக இருக்கும். இப்போ என்னென்ன மெத்தட்ஸ் வந்து கிளஸ்டரிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் மெத்தட், ஹைரார்க்கியல் மெத்தட், டென்சிட்டி பேஸ்டு மெத்தட், கிரிட் பேஸ்டு மெத்தட், மாடல் பேஸ்ட், கன்ஸ்ட்ரைன்ட் பேஸ்டு மெத்தடு. சில முக்கியமான மெத்தட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனித்தனி டாப்பிக்காக போட்டிருக்கோம். இல்லை எந்த மெத்தடு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்ட்டிஷன் மெத்தட், ஹைரார்க்கியல் மெத்தட்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு வித் எக்ஸாம்பிளோடு நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கிளஸ்டரிங்னால் என்ன, எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.